ஜி, இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நேத்து எப்படி அடிச்சான் ஓரலா பார்த்துட்டு போயிடலாம். ஓகே எப்படி அடிச்சுக்கான்னு தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்த அடுத்த பேட்டர்ன் எடுக்க முடியும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டீப்பா பார்த்துக்கோங்க. இந்த மாசம் 1ஆம் தேதி 3 வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் விளையாடுறோம். அந்த 3 வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாமே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அடிச்சுட்டு வரோம். எப்படின்னா, இங்க ஏசி பாருங்க 32. 32ல ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 33 கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 6 நாள் கேப் விட்டு ஏபில வந்து 33 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ இங்க ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 31. அப்போ 31ல ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 32. அத வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஏ போர்டு 3 அடிக்கும்போது 32 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? இப்ப இங்க ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 34. அப்போ 34ன்னு அடிக்கும்போது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 35. அப்ப அடுத்து ஏ போர்டு 3 அடிக்கும்போது ஏபி வந்து 35 சொல்லி கரெக்டாவே அடிச்சிருந்தான். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 32. ஏசி 32 அதுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏபி 33 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேப் பார்த்தீங்கன்னா 6 நாள் கேப்பு. இந்த 31லேருந்து ஏபி 32 அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, 5 நாள் கேப்பு. இப்ப இந்த ஏசி 34 அதுலேருந்து 35 அடிக்கிறது 7 நாள் கேப். அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 5 நாள் கேப்பு, 6 நாள் கேப்பு, 7 நாள் கேப்பு. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கேப் கரெக்ட்டா அடிச்சு ஏபி 35 கரெக்டாவே அடிச்சிருந்தான். இது மட்டும் காரணம் இல்ல. இந்த மாரி பேட்டர்ன்லாம் கரெக்ட்டா அடிச்சிருவான். அடுத்த பேட்டர்ன் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா, இங்க ஏபி 53 காமனா வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி 53 அது காமனா வச்சு 4 நாளுக்கு மேல பாருங்க ஏபி வந்து 72. அந்த 72 திருப்பி நமக்கு 27 அடிச்சிருப்பான். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 4 நாள் கேப்பு, 4 நாள் கேப் ஓகேவா? இப்போ இந்த 27 காமனா வச்சு பார்த்தீங்கன்னா, 4 நாளுக்கு மேல 53 அந்த 53 திருப்பி நமக்கு ஏபில வந்து 35 அடிச்சிருப்பான். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நம்பர காமனா எடுத்து அது மேல என்ன இருக்கோ அத வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அடிக்கிறான். அதுதான் அந்த பேட்டர்னு. கரெக்ட்டா ஏபி வந்து 35 சொல்லி கரெக்டாவே அடிச்சிருப்பான். இப்ப பிசி 53 ரூட் பார்த்தீங்கன்னா, அதுவும் கரெக்ட்டாவே இருந்தது. ஏபி வந்து 72 கரெக்ட்டா 4 நாள் விட்டு பாருங்க. ஏபி வந்து 53 72க்கு 53 அடிச்சிருந்தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 72 அதுக்கு பார்த்தீங்கன்னா, பிசி 53 கரெக்ட்டா வந்து 4 நாள் கேப் ஓகேவா? நம்ம லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஓப்பன்ல வீடியோ 20ஆம் தேதி வீடியோ போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். 20ஆம் தேதி வீடியோல பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லியிருந்தேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 535 ரன்ஸ்ல அடிச்சிருந்தான். இந்த 535ன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் 353 தான் அன்னைக்கு நான் கெஸ்ஸிங் குடுத்துருந்தேன். நான் ஓப்பன்ல வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. 353 தான் அன்னைக்கு குடுத்தேன். எதுக்காக குடுத்தேன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருந்தேன் ரூட்டு. அது வந்து கரெக்ட்டா இன்னைக்கு கரெக்ட்டா நேத்து கரெக்ட்டா வந்தனால நேத்தும் அதே நம்பர் தான் குடுத்தேன் ஜாயின்ல. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின்ல எல்லாருமே ஃபுல் வின்னிங் நேத்து. ம் பார்த்தீங்கன்னா, ஜாயின்ல குடுத்த நம்பர் இதுதான் 22ஆம் தேதி 353 ஃபுல் வின்னிங்கு. ஓகே. எத்தன பேர் வின் பண்ணீங்களோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்க பாருங்க. ரூ. 200 ரூ. 250 குடுத்து ஜாயின் பண்றது யோசிக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நேத்து கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருந்தா எல்லாருமே ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம். ஓகே. எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. இதுவும் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. எப்படி மட்டும் டீப்பா பார்த்துக்கோங்க. இந்த ஏபி 53 பார்த்தீங்கன்னா, 2 ஏபி 53 அடிச்சிருக்கான். இங்க ஒரு ஏபி 53, இங்க ஒரு ஏபி 53 அடிச்சிருக்கான். இத வச்சு காமனா ஒரு விஷயம் எடுக்கலாம். என்னன்னா, ஏபி 53 அடிச்சுட்டு அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, பிசில பாருங்க ஒரு நாள் விட்டு பிசி பார்த்தீங்கன்னா 24. அந்த 24ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 23. அந்த 23 திருப்பி தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 32 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏபி 53 காமனா வச்சு ஒரு நாள் விட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 24. 24ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 23. அந்த 23 திருப்பி தான் நான் வந்து 32 சொல்லி அடிச்சுட்டான். இப்ப அதே சேம் ரூட்ல பார்த்தீங்கன்னா, அந்த 53 காமனா வச்சு ஒரு நாள் விட்டு பிசி பார்த்தீங்கன்னா 53. அப்ப 53ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 52. அந்த 52 திருப்பி நமக்கு பிசில வந்து 25 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது வந்து இந்த மாரி பேட்டர்ன்லாம் வந்து கரெக்ட்டா அடிச்சுருவான். டெமோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நெறையாவே இருக்கு. என்னன்னா, இங்க ஏபி பாருங்க 95. 95ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 94. அத வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி 49 சொல்லி அடிச்சுட்டான். இங்க 20ன்னு இருக்கு. 20ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 19. அந்த 19 திருப்பி 91 சொல்லி அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி வந்து 73. அந்த 73ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 72. அத திருப்பி 27 அடிக்கணும். ஆனா 27 தான் ட்ரை பண்ணான். அன்னைக்கு வரல. ஒரு நாள் தள்ளி வந்து 27 சொல்லி கரெக்டாவே அடிச்சிருந்தான். இந்த மாரி பேட்டர்ன்லாம் வந்து கரெக்ட்டா அடிச்சுட்டு வந்துட்டான். இப்ப அதே சேம் ரூட்டு தான். இப்ப நமக்கு பிசி வந்து 24. 24ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 23. அந்த 23 திருப்பி 32 அடிச்சுட்டான். இங்க 53. 53ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 52. அப்ப அந்த 52 திருப்பி 25 சொல்லி அடிக்கணும். அப்ப நமக்கு பிசி வந்து 25 கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஓகேவா? பிசி 25 நல்லாவே இருக்கு. நம்ம பிசி 25 நான் ஃபாலோயிங்ல குடுத்துருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வர வேண்டிய நம்பர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா இன்னைக்கு வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி பாருங்க 52, ஏபி வந்து 42. இந்த 42 அத திருப்பி நமக்கு 24 சொல்லி அடிச்சுட்டான். 42 அத திருப்பி நம்ம 24 சொல்லி நெறைய டைம் அடிச்சுட்டான். 42 திருப்பி 24 பார்த்தீங்கன்னா
இங்கே 24 அடிச்சுட்டான். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா, அன்றைக்கே 24 தான் அடிச்சிருக்கான் ஓகேவா? இப்போ 42, 52 42 திருப்பி 24 அடிச்சுட்டான். இப்போ 52ன்னு இருக்கு. அந்த 52 திருப்பி 25 சொல்லி அடிக்கணும் பிசில. இதுவரைக்கும் அடிக்கல. அது இன்னைக்கு கெஸ்ஸிங்கில வரதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே குடுக்கலாம். பிசி வந்து 25 ஓகேவா? எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி 24, ஏசி வந்து 24. ஏபி 24, ஏசி 24 அதுக்கு ஒரு பிசி 24 சொல்லி அடிச்சுட்டான். இங்க ஏபி 25, ஏசி 25 அதுக்கு ஒரு பிசி 25 வரணும். இதுவரைக்கும் வரல. இன்னைக்கு கெஸ்ஸிங்கில கரெக்ட்டா வரதுனால இன்னைக்கு வந்து 25 சொல்றேன். பிசி வந்து 25ன்னு சொல்றேன். ஓகே. இத மாரி பேட்டர்ன் கரெக்ட்டா அடிச்சிடுறான். ஓகே. எப்படின்னா, இப்ப இந்த ஏபி பார்த்துக்கோங்க. இந்த ஏபி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 15ன்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஏபி 15 அந்த 15ன்னு அடிச்சுட்டு அடுத்த நாள் பாருங்க ஏபி வந்து 53 அடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த 53 அத திருப்பி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 35ன்னு அடிச்சிருக்கான். 53 அது திருப்பி நமக்கு இங்க 35ன்னு அடிச்சிருக்கான். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் கம்மி பண்ணி 52 அந்த 52 திருப்பி நமக்கு இங்க 25 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 53 அந்த 53 அது பார்த்தீங்கன்னா, ஆ திருப்பி நமக்கு ஏபில 35ன்னு அடிச்சுட்டா, இங்க 52 அது திருப்பி நமக்கு 25 பிசில வந்து 25ன்னு அடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஏபி வந்து 15 காமனா வச்சு இந்த கேம் விளையாடுறான். கரெக்ட்டாவே கொண்டு வரான். அப்ப நமக்கு வந்து பிசி 25 எல்லா பக்கமும் லாக் ஆகுறதுனால பிசி 25 சொல்றேன். நல்லா இருக்கு. ஓகே. பிசி 25 நெறையா பக்கம் கரெக்ட்டா வருது. ஓகே. அதனால தான் சொல்றேன். என்னன்னா, இந்த மாரி பேட்டர்ன் வந்து கரெக்ட்டா அடிச்சுட்டோம். நம்ம எவ்வளோ டெமோ சொல்லிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 35 அத எடுத்து நமக்கு ஏபில வந்து 35 அடிச்சுட்டான். இங்க ஏபி 25 அத எடுத்து நமக்கு பிசில வந்து 25 அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. பார்த்துக்கோங்க. பிசி 25 ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி பிசி 25 வந்தா, என்னோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 325 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்காக சொல்றேன்னு மட்டும் கொஞ்சம் டீப்பா பார்த்துக்கோங்க. ஏன்னா நெறைய நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசில ஒரு 92, ஏசில ஒரு 92 அதுக்கு ஒரு ஏபி 92 சொல்லி அடிக்கணும். அது மாரி பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து 12, பிசி 12 அதுக்கு ஒரு ஏபி ஒரு 12 சொல்லி அடிக்கணும். ஏன்னா நெறையா இருக்கு. அது மாரி பார்த்தீங்கன்னா, பிசி 82 ஒரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 82 ஒரு ஏபி 82 அடிக்கணும். நம்ம அதெல்லாம் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்படி 3 வந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 325 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இப்ப நான் 3 வச்சு அடிக்கிற கேம் எல்லாம் ஒண்ணு சொல்லியிருந்தேன். என்னன்னா, இங்க ஏசி பாருங்க 37. 37க்கு ஏசி 37 ஒரு நம்பர் பிரஸ் பண்ணா 38. அடுத்து ஏ போர்டு 3 அடிக்கும்போது ஏபி 38 சொல்லி அடிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஏசி வந்து 37 ஒரு நம்பர் பிரஸ் பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 அது வந்து ஏபில 38 அடிச்சிருந்தா, அடுத்து ஏ போர்டு 3 அடிக்கும்போது, இப்ப அடுத்த ஏ போர்டு 3ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் அடிச்சிருந்தான். ஏசி 32 ஒரு நம்பர் பிரஸ் பண்ணி ஏபில 33 சொல்லி அடிச்சுட்டான். இங்க ஏசி 31 ஒரு நம்பர் பிரஸ் பண்ணி ஏபில 32 அடிச்சுட்டான். இங்க ஏசி வந்து 34 ஒரு நம்பர் பிரஸ் பண்ணா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 சொல்லி அடிச்சு முடிச்சுட்டான். ஓகேவா? 35 சொல்லி முடிச்சுட்டான். இப்ப நமக்கு இங்க ஏசி வந்து இன்னைக்கு 35 ஏசி வந்து 35 வந்தா, ஒரு நம்பர் பிரஸ் பண்ணா 36 அப்ப நமக்கு ஏபி வந்து 36 சொல்லி இந்த கேம முடிக்க வாய்ப்பு இருக்கு. அவன் ரொட்டேட்ல வந்து கரெக்ட்டா முடிப்பான். எங்க ஆரம்பிச்சானோ அங்க முடிக்க வாய்ப்பு இருக்கு. இங்க தான் ஆரம்பிச்சான். அப்ப அங்கேயே முடிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏசி 35 வந்தா மட்டும் தான் ஒரு நம்பர் பிரஸ் பண்ணி ஏபி 36 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அப்ப ஏசி 35 வந்தே ஆகணும். ஏன்னா, இந்த ஏ போர்டு 3 வச்சு அடிக்கிற கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏபி, ஏசி, பிசி 3மே அடிக்கிறான். என்னன்னா, இங்க ஏசி பார்த்தீங்கன்னா 32 ஏசி 32 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி 32 ஒரு பிசி 32 சொல்லி கரெக்ட்டா அடிச்சு முடிச்சுட்டான். ஓகேவா? இப்ப அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க பிசி 35, ஏபி 35 இன்னைக்கு ஏசி 35 சொல்லி ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதனால ஏசி 35 வச்சு 325 சொல்லி ஒரு கெஸ்ஸிங் இது நல்லா இருக்கு. எப்பயுமே ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறான்னா ஒரு நம்பர ப்ளஸ் பண்ணியோ, இல்ல மைனஸ் பண்ணி அடிச்சுட்டு வருவான். இப்ப லாஸ்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 324 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். ஒரு நம்பர ப்ளஸ் பண்ணி 325 சொல்லி இந்த கேம முடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 325 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நல்லா இருக்கு. ஓகேவா? பிசி 25 ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா 325 என்னோட கெஸ்ஸிங்கு. ஏன்னா, இது வந்து வீக்லி சார்ட்லயும் கரெக்ட்டா இருக்கு. நல்லா தான் குடுக்குறேன். ஏன்னா, ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு பக்கமா பார்த்து குடுக்குறதில்ல. எல்லா பக்கமும் லாக் ஆனா மட்டும் தான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னன்னா, இங்க ஏசி பாருங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 67. இந்த 67க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 12ன்னு அடிச்சுட்டான். ஏசிக்கு. ஏசி 67 67க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 12. இங்க ஏபி வந்து பாருங்க 49. 49க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 94. ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 94 94 அடிச்சுட்டான். இப்ப இருக்கிற கீழ இருக்கிற பார்த்தீங்கன்னா 878 அப்ப 87க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 32. அந்த 32 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள விளையாடணும். 23 கேம்ல கண்டிப்பா உள்ள விளையாட போகுது இன்னைக்கு. அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல வரதுனால பார்த்தீங்கன்னா 87க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 32 இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் 325 சொல்லி சொல்றேன். ஓகே. நல்லா இருக்கு கெஸ்ஸிங். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்படுறவங்க இந்த டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா, கேஎல்ஜாய்1825 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே.
திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னிங் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, பிஇசி வந்து 25. பிஇசி வந்து பார்த்தீங்கன்னா 25. அப்படி 25ன்னு வந்தோன்னா எனக்கு ஒரே ஒரு கெஸ்ஸிங் தான் 325. உங்களுக்கு ஏ போர்டு வேறு ஏதாவது வந்தாலும் ஆல்டர் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே ஜி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.